இந்த வண்டி தெரு நான் இதை வண்டியில் போனவங்க இடிச்சு விட்டுட்டாங்க போல. காரா என்ன பைக் பைக் ஏரியா என்ன ஏரியா பேர்? விகே சாமி நகர். இந்த மெயின் ஏரியா பேர் என்னது? மெயின் ஏரியா வந்து நமக்கு சூர்யா நகர். ஓகே. சூர்யா நகரில் விகே சாமி நகர். மதுரை சூர்யா நகர் விகே சுவாமி நகர் எக்ஸ்டென்ஷனில் இந்த சிறிய நாய்க்குட்டி வந்து காலில் பலத்த காயமோட சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அங்கே உள்ள ஒரு நல்ல மனிதன் சுந்தர் சார் வந்து தகவல் கொடுத்தாரு. ஆனால் அந்த கால் வச்சே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படி சார் சொன்னார். நீங்கள் வாங்க, நான் வீட்டில் அடைச்சி வச்சிடுறேன், அப்போ உங்களுக்கு பிடிக்கிறதுல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி ஆச்சு நான் கேட்டேன். ஒரு வண்டி வந்து வேகமாக வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் இதோட காலில் மேலே ஏற்றிருச்சு. கால் முன்னாடி வலது கால் ஃபுல்லாக நசுங்கிருச்சு அந்த கால் வந்து. அப்புறம் வந்த உடனே அந்த குட்டியை அவங்க வீடு வாசலுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. அதை எடுத்து இங்கே ரெஸ்கியூ வேனில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கிளம்பிட்டே இருந்தேன் நான் வந்து. அப்புறம் இந்த குட்டியோட கால் வலது காலோட நிலமை பாருங்கள், சுத்தமாக நிற்கவே முடியல. அந்த கால் வச்சே ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப ஒரு வலியிலையும் இருக்குது. கொஞ்சம் பயத்தில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு போக புரிஞ்சிடும். நாங்கள் வந்து காப்பாற்றுறவங்க, இதை காப்பாற்றுறதுக்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கோம். அங்கே டாக்டர் வந்து அந்த காயத்தோட நிலமை பார்த்தாங்க. சலையெல்லாம் வருது, எலும்பு உடஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு மோசமான நிலமையில் அந்த கால் முன் வலது கால் வந்து இருக்குது அப்படி டாக்டர் நமக்கு தெரிய வச்சாங்க. இது என்ன பண்ணணும் அப்படி டாக்டர்கிட்ட கேட்டேன். முதல்ல நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம், அப்புறம் இது புண்ணு ஆறலைன்னா கால் எடுக்கிற நிலைமை தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. அப்போ டாக்டர் வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்தாங்க. சொல்யூஷன் எடுத்துகிட்டு அந்த காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணாங்க. எனக்கு காமிச்சாங்க, இந்த எலும்பு தான் உடஞ்சிருக்கு பாருங்கள் அப்படி டாக்டர் வந்து காமிச்சாங்க. அப்புறம் க்ளீன் பண்ணாங்க. மண், சகதி, கல் எல்லாமே உள்ளே இருந்துச்சு. ரோட்டில் அடிபட்டு ரோட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் போட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க.